புளி குழம்புக்கு எப்போதும் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கணும். 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். 1 ஸ்பூனு கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம். அடுப்பு சிம்மில் வச்சு மிதமான தீயில் வறுக்கணும். 3 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். அதை நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுக்கணும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நம்ம குழம்பு டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். 3 பச்சை மிளகா முழுசாக அப்படியே சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு நல்லா அதையும் வதக்கணும். வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கிறதுக்கு 1.5 ஸ்பூனு சால்ட்டு சேர்த்து நல்லா கிண்டி விடணும். நம்ம எந்த குழம்பு வச்சாலும் முதல்ல வந்து வெங்காயம் தக்காளியை நல்லா அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் தக்காளியை நல்லா வதங்கிறதுக்கு ஒரு மூடியை போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கணும். புளி குழம்புங்கிறதுனால ஒரு 6 கத்திரிக்காய் நான் எடுத்து சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி எடுத்து அதையும் சைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் கத்திரிக்காவை சேர்க்கணும். அப்போ தான் கத்திரிக்காய் நல்லா வந்து அதுவும் வதங்கி குழம்புக்கு நல்ல ஒரு சூப்பர் டேஸ்ட்டை கொடுக்கும் நமக்கு. வச்ச புளியில் 2 டீஸ்பூனு காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கணும். காஷ்மீர் சில்லி சேர்க்கும்போது நமக்கு நல்ல கலர் கிடைக்கும். 2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிக்ஸி மசாலா சேர்த்துக்கணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மசாலா நல்லா புளியோட சேர்கிறதுக்கு நல்லா ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலக்கி விடணும். அப்போ தான் மசாலா நல்லா கரைஞ்சி புளியோட நல்லா சேரும். கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச மசாலாவை கத்திரிக்காய் மேலே ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். குழம்ப கொதிக்கும் போது அதில் உள்ள எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வெளில வரும். நல்லா குழம்பு கொதித்து வரும்போது 2 ஸ்பூனு மல்லித்தூள் சேர்க்கணும். முன்னாடியே மல்லித்தூள் சேர்த்தா அந்த குழம்போட டேஸ்ட்டு வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. மல்லித்தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே குழம்பு நல்லா கொதிக்க விடணும். குழம்பு இறக்க போகிற டயத்தில் ஒரு 10 பல் பூண்டு உரித்து சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்க்கும்போது குழம்போட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஃபைனலாக கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள்.